டெட் எழுதியிருக்கிறாரு. ஆசிரியராக போக வேண்டியவர். அதற்கான கல்வி தகுதி, ட்ரைனிங்கு, திறமை எல்லாமே அவருக்கு உண்டு. ஆனால் அவருக்கு அந்த வேலை கிடைக்கல. பணம் கொடுத்திருந்தால், லஞ்சம் கொடுத்திருந்தால், இடைத்தரகர் மூலமாக மூவ் பண்ணியிருந்தா வேலை கிடைத்திருக்கும் அவருக்கு. அவர் சொன்னார், நான் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போக விரும்பவில்லை. அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். நாம் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளை போடுறோம். இது இளைஞர்களுக்கான சேனல், மாணவர்களுக்கான சேனல், வறுமை ஒழிப்பு சம்பந்தமான சேனல், மொத்தத்தில் இது உங்களுக்கான சேனல். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலில் சொல்லப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் உங்களுடைய மேன்மைக்காக, வளர்ச்சிக்காக சொல்லப்படுகின்ற விஷயம். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால், மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடலாம், விவாதிக்கலாம். என்னோட தொலைபேசியும் இருக்கு. என்னோட தொலைபேசியில் நீங்கள் பேசலாம் என்று உங்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரி, இன்றைக்கு முக்கியமான விஷயம். ஒரு நண்பரை ஒரு இடத்தில் சந்தித்தேன். அந்த நண்பர் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசனுடைய டீச்சர் ட்ரைனிங், வாத்தியார் வேலைக்கு முயற்சி பண்ணியிருந்தார். வாத்தியார் வேலைக்கு தேர்வு பெற்று அவரோடு சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சது. இவர் மட்டும் வேலை கிடைக்கல. பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு டிசைனிங்ல போட்டோஷாப்பு, கோரல்ட்ரா பல்வேறு விஷயங்களுக்கு அவருக்கு தனிப்பட்ட ஆர்வம் வந்தது. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு டிசைனிங் சென்டர் போயிட்டு வேலை செஞ்சார். அப்புறம் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சார். இப்போ அதுவே அவருடைய முழு தொழிலாக மாறிவிட்டது. அவர் டெட் எழுதியிருக்கிறாரு. ஆசிரியராக போக வேண்டியவர். அதற்கான கல்வி தகுதி, ட்ரைனிங்கு, திறமை எல்லாமே அவருக்கு உண்டு. ஆனால் அவருக்கு அந்த வேலை கிடைக்கல. பணம் கொடுத்திருந்தால், லஞ்சம் கொடுத்திருந்தால், இடைத்தரகர் மூலமாக மூவ் பண்ணியிருந்தா வேலை கிடைத்திருக்கும் அவருக்கு. அவர் சொன்னார், நான் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போக விரும்பவில்லை, அதனால் நான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னிடம் பல திறமைகள் இருக்கு, அதில் ஒரு திறமை டிசைனிங் பண்றது. அப்ப என்கிட்ட இருக்கிற பல திறமைகள் இருக்கு இல்லையா, இந்த பல திறமைகளை அடையாளம் கண்டு கொண்டு வர வேண்டியது, இந்த திறமைகளை மேம்படுத்தி தமிழகத்தின் வளர்ச்சிக்காக, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டியது யார் என்ற ஒரு கேள்வி அவர் என்னை கேட்டார். நான் என்ன சொன்னேன், உங்களுடைய திறமை நீங்க தானே வெளியே கொண்டு வரணும் என்று சொன்னேன். என்னுடைய திறமையை நான் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி என்னால் கொண்டு வர முடியாது. ஆனா என்னை போன்ற ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இளைஞர்களிடம் நிறைய எண்ணற்ற திறமைகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டிய கடமையா இருக்கு. அவர்களாகவே கொண்டு வந்தால் அவர்கள் ஒருவர் மட்டுமே வெற்றி பெறுவார்கள். அது போன்ற எண்ணற்ற நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான இளைஞருடைய திறமைகளை அரசாங்கம் வெளியே கொண்டு வந்தால், அந்த திறமைகளை பயன்படுத்துவதற்கான ஒரு மேடையை அரசாங்கம் அமைத்து கொடுத்தால், அந்த திறமையின் மூலம் பொருட்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலையில் அரசாங்கம் அமைத்தால், அந்த தொழிற்சாலையில அந்த திறமையின் மூலம் உருவாக்கக்கூடிய பொருட்களுக்கு முழு வடிவம் கொடுத்து ப்ராடக்ட் வெளியே வந்து அந்த ப்ராடக்டை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தால், இப்படி கொடுத்தால் போட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, வேலையில்லா திண்டாட்டமும் ஒழியும், வறுமை ஒழியும், அதை விட முக்கியமாக இந்தியாவுடைய GDP உயரும், இந்தியாவுடைய பொருளாதாரம் உயரும். $1 $80 கொடுக்கிறோம். இதை செய்தால் அடுத்த 10 ஆண்டுகளில், 15 ஆண்டுகளில் $1 நாம $40 பாதிக்கு பாதியாக குறையும். இதை செய்தால் எப்படின்னு நம்ம பின்னாடி சொல்றோம். அப்படி செய்ய வேண்டியது யார்? அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை உருவாக்கி பெரிய லெவல் திட்டத்தை உருவாக்கக்கூடியவர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்டாரு. இவ்வளவு பெரிய திட்டத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு NGO செய்தா கூட அவருக்கு ஒரு சின்ன எல்லை தான், ஒரு சின்ன வட்டம் தான் இருக்கும். ஒரு லோக்கல்ல இருக்கிற ஒரு பணக்காரர் செய்தா கூட அவருக்கு ஒரு எல்லை தான் இருக்கும். ஒரு மாவட்டத்துக்குள்ளே செய்யலாம், இல்ல வட்டத்துக்குள்ளே செய்யலாம். இப்போ சிவசங்கர் நாடார் மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் செய்தார்னா அவருடைய எல்லை கூட தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கும், இல்ல தமிழ்நாட்டில் பாதி தான் இருக்கும் வச்சுக்கலாம், உதாரணத்தை சொல்றேன். ஆனால் இந்திய அளவில், பெரிய அளவில், உலக அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான பிளாட்ஃபார்ம் யார் செய்ய முடியும் என்று சொன்னால் இதை அரசாங்கம் தான் செய்யும். குறிப்பாக மத்திய அரசாங்கம் செய்ய முடியும், மாநில அரசாங்கம் 2ஆவதாக செய்ய முடியும் என்று சொல்றோம். அப்ப அதை ஒட்டி தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் இப்ப பார்க்க போறோம். அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான கண்டென்ட். அவர் என்ன சொல்றாரு, திறமையை அடையாளம் காணுகிறதா அரசு. ஒரு பூமி இருக்கு, ஒரு மாநிலம் இருக்கு, ஒரு மாவட்டம் இருக்கு. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, பெண்களை, அவர்களுடைய திறமையை, அறிவாற்றலை அடையாளம் காடுகிறது அரசு. அந்த மண் இருக்கு, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மண் இருக்கு. உதாரணத்து சொன்ன திண்டுக்கல்னா பூட்டு, மணப்பாறைனா முறுக்கு, மானாமதுரைனா மல்லி அப்படின்னு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பிராண்ட் சொல்றல, அலங்காநல்லூர்னா ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாவட்டத்துக்கு உள்ளேயே மனித வளங்களும் பூமி வளங்களும் இருக்கு. மனித வளத்தை, பூமி வளத்தை பண்படுத்துவதற்காக அரசாங்கம் என்ன யுக்திகளை வைத்துக் கொண்டிருக்கிறது? அரசாங்கம் செய்யணும் இல்ல. அப்படி செய்தால் அந்த மாவட்டத்திற்குள்ளேயே வேலை வாய்ப்புகள் பெருகும், அந்த மாவட்டத்துக்குள்ளே அனைவருக்கும் வேலை கிடைக்கும்,
அந்த மாவட்டத்தில் ஒரு சின்ன தொழிற்சாலையோ மீடியம் தொழிற்சாலை பெரிய தொழிற்சாலை உருவாகும். அப்படி உருவானால் அந்த கிராமத்தை விட்டு அந்த மாவட்டத்தை விட்டு நகரங்களுக்கு ஏன் மக்கள் புலம்பெயர் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இல்ல. செய்யணும்ல. இதைத்தான் ஐரோப்பா செய்தது, இதைத்தான் அமெரிக்கா செய்தது, நவீன காலத்தில் இதைத்தான் சீனா செய்து கொண்டு வருகிறது. ஆக ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய திறமைகளையே அடையாளப்படுத்த முடியல. ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய மக்களை பிரதிநிதிப்படுத்த முடியல. மாவட்டத்தை மேம்படுத்த திட்டங்கள் இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்கள் இல்லை. அப்போ அது என்ன சொல்றாங்கன்னா திறமையை அடையாளம் காணுதல், டேலண்ட் ஹண்ட்னு சொல்றாங்க. அமெரிக்கா எடுத்துக்கங்க, நான் ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருக்கிறேன். அமெரிக்கா என்பது அமெரிக்காவார் பூர்வகுடிகள் அல்ல. அமெரிக்கா என்பது 100% மைக்ரேட்டட் பீப்புள்ஸ் தான். அதுல ஒரு விஷயம் என்ன, யூகே பேஸ்டு மெயின் ஆரிஜின் அவங்களுக்கு, அவங்க தான் மேஜரா இருப்பாங்க, ஒயிட்ஸ். அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. 30 கோடி பேர் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறாங்கன்னா அந்த 30 கோடி பேர்ல சரி பாதி வேற்று நாட்டவர்கள், அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள், ஆனா பூர்வீகமாக அமெரிக்கர்கள் அல்ல. இப்ப அவங்களாம் யாருன்னா, அமெரிக்கா அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக பலப்படுத்துவதற்கு, மண்ணை பலப்படுத்துவதற்கு, மனித வளத்தை பயன்படுத்துவதற்கு, திறமையை அடையாளம் காண்பதற்கு, உலகம் முழுக்க ஏன் அமெரிக்கன் எம்பசில இன்டர்வியூ வச்சு டெஸ்ட் எடுக்கிறான்? யார் எடுக்கிறான்? படித்தவர்கள் எடுக்கிறான். சயின்ஸ், ஐடி, என்னென்னலாம் திறமை, எல்லா திறமைகளையும் அமெரிக்கா உள்வாங்கி கொண்டு அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக அவர்களை பயன்படுத்துகின்றார்கள். அதான் டேலண்ட் ஹண்ட்னு சொல்றான். மனித வளத்தை கொண்டு வந்து பூமி வளத்தையும் நாட்டு வளத்தையும் பெருக்கிறார்கள். இது அமெரிக்கா முதன்மையா செய்து, யூகே அதாவது ஐரோப்பா முழுக்க 2வதாக செய்யறாங்க. அது ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள் 3வதாக செய்யறாங்க. சீனா அவங்க கிட்ட மனித வளம் கொட்டி கிடக்கிறது, ஆனா வெளியில இருந்து யாரும் கேட்கறது கூப்பிடுறது கிடையாது. அவங்க அவர்களுடைய மனித வளத்தையும் அவர்களுடைய மண் வளத்தையும் பயன்படுத்தி எண்ணற்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொருட்களை உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து, உலகம் முழுவதும் சமீபத்தில் இப்ப ஆப்பிரிக்கா முழுக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவர்கள் அந்த பொருட்களை உற்பத்தி செய்யறது. அதுதான் கடைசியா சொல்லுச்சு, அதை சொல்றேன். அப்ப உயர் செயல்திறன் சொல்றேன். உயர் செயல்திறன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விண்ணப்பதாரர்கள் இருந்தாங்களா, இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அவர்களிடம் திறமை வாய்ந்தவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு, என்ன திறமை இந்த நாட்டுக்கு தேவை என்பதை அடையாளம் கண்டு அவர்களை தேர்வு செய்து அதற்கான ஒரு திட்டத்தை வகுத்து இளைஞர்களையும் மேம்படுத்துவது, நாட்டையும் மேம்படுத்துவது. இதான் அரசாங்கம் செய்ய வேண்டிய அடிப்படை வேலை. ஒரு நாள் இல்ல 2 நாள் தொடர்ந்து செய்யணும். சுதந்திரம் அடைந்த முதல் நாளிலிருந்தே செய்ய வேண்டிய வேலை அது. ஆனா அப்படிப்பட்ட கான்செப்டே நமக்கு இல்ல, இப்பவும் இல்ல. ஆனா இப்பொழுது இருக்கிறது யாருக்கு இருக்கு? வியாபாரிகளுக்கு இருக்கு, பணக்காரர்கள் இருக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இருக்கு, கார்பரேட் கம்பெனிகள் இருக்கு. அவங்க எல்லாம் டேலண்ட் ஹண்ட் பண்றாங்க. திறமையை வாய்ந்தவர்களை உள்வாங்கிக் கொள்கிறார்கள், திறமை இல்லாதவர்களை வெளியே அனுப்பி விடுகிறார்கள். யாரு? வியாபாரிகள் செய்யறாங்க, தொழில் நிறுவன முதலாளிகள் செய்யறாங்க. ஆனால் முதலில் செய்ய வேண்டியது யாருன்னா அரசாங்கம். ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு வேலையை கொடுப்பது எப்படி கொடுப்பாங்க? அவங்க எப்படி வேலை கொடுப்பாங்க? அவங்க இந்த திட்டத்தின் மூலமாக இந்த பாதையை வகுத்து கொண்டால் அவர்கள் எளிதாக வேலையை கொடுக்க முடியும். இந்த பாதையை வகுத்து கொண்டவர்கள் தான் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில். அதான் சொல்றாங்க, போட்டி நிறைந்த சந்தையில் சரியான நபர்களை கண்டுபிடித்து பணியமர்த்துவது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசு கருதுகிறது, நிறுவனங்கள் கருதுகிறது, வளர்ந்த நாடுகள் கருதுகிறது. இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசு இல்ல மாநில அரசுகள், மத்திய அரசு இந்த பாதையில் செயல்படுகிறதா? அப்படின்னா படிக்காதவங்களை வேலை கொடுப்பான்னு சொல்ல, அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப பணிகளை ஒதுக்கீடு செய்வது, வேலையை ஒதுக்கீடு செய்வது, வேலைகளை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலைகளை உருவாக்குவது. அந்த உருவாக்குதல் என்பது இந்திய மண்ணிலேயே, தமிழக மண்ணிலேயே மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய மனித வளத்தையும் மண் வளத்தையும் கண்டுபிடித்து அதன் மூலமாக பொருட்களை உற்பத்தி செய்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பது. செல்போன் இருக்குங்க, செல்போன் டெம்பர்டு கிளாஸ் இருக்கு. டெம்பர்டு கிளாஸ் போட்டோம்னா 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு போடுறாங்க. அந்த டெம்பர்டு கிளாஸ் தமிழ்நாட்டிலே இப்ப சிறு குழு செய்யறவங்க பண்றாங்க, 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உற்பத்தி பண்ற இடத்துலயே 50 ரூபாய் 40 ரூபாய்க்கு, அதாவது குவாலிட்டி $1 ஆவரேஜ் 50 ரூபாய் வச்சுக்கலாம், தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க. அதை வாங்கி கடையில வச்சு அவங்க மார்ஜின் வச்சு விற்கின்ற பொழுது 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் அது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி விற்கிறாங்க. ஆனா இதே டெம்பர்டு கிளாஸ் சீனால செல்போன்ல மேல ஒட்டக்கூட அந்த டெம்பர்டு கிளாஸ் என்பது அவர்களுக்கு உற்பத்தி செலவு எவ்வளவுன்றீங்க? உற்பத்தி செலவு 5 ரூபாய். அது அவங்க விற்க மாஸ் ஸ்கேல்ல விற்கிறாங்க, 10 ரூபாய்க்கு விற்பாங்க. மாஸ் ஸ்கேல்ல ஒரு பெரிய ஏஜென்சி ஷிப்மெண்ட் பண்ணுவாரு, 10 கண்டெய்னர் 20 கண்டெய்னர் பண்ணுவாரு. அவர் மாசம் கொண்டு வந்து இறக்கிட்டு அவர் இந்த இடத்துல 70 ரூபாய்க்கு 80 ரூபாய் அப்படி டபுள் 100 ரூபாய் கூட விற்பாரு. ஆனா உண்மையிலேயே அது வீட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய
டைனி இண்டஸ்ட்ரீஸை செயல்படக்கூடிய சீனாவில் அது அடக்க விலைக்கு மேல கொஞ்சம் வச்சு வித்தால 5 ரூபாய், இந்தியனோட கரன்சியில் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு டெம்பர்டுல சொல்றேன். இதே போல ஆயிரக்கணக்கான பொருட்களை அவங்க உற்பத்தி பண்றாங்க, பேக் பண்றாங்க. அரசாங்கமே அதை மார்க்கெட் பண்ணுது. உலகம் முழுக்க மார்க்கெட் பண்ணுது, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்ப உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் சீனாவில் குவிகிறது. இன்னைக்கு சீனா தான் நம்பர் 1, அமெரிக்கா 2வது. நாம 20ல இருக்கோம், 30ல இருக்கோம், 50ல இருக்கோம் தெரியாது. ஆக இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பது என்பது கிடைக்கணும் என்றால் அரசாங்கம் செய்ய வேண்டியது அவர்களுடைய அறிவை, ஆற்றலை பயன்படுத்துவது, மனித வளத்தை பயன்படுத்துவது. மனித வளத்தை பண்ண மார்க் பேசிஸ்ல கிடையாது. அவர்களுடைய இருக்கிற இயல்பான திறமைகளை கண்டறிந்து அந்த திறமையை உற்பத்தியில் ஈடுபடுத்துவதுதான் மாவட்டந்தோறும் இருக்கிற மனித வளங்களை, மாவட்டந்தோறும் இருக்கிற இயற்கை வளங்களை, மண் வளங்களை அதோட இணைத்து பார்த்து அங்க என்னென்ன தொழிற்சாலை உருவாக்க முடியும் என்பதை கண்டறிந்து வேறு சில விஷயங்களை வைத்து தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கான வங்கி கடன்களை கொடுப்பது, அரசாங்கமே தூங்குது. இது என்கரேஜ் பண்றது. இது 1 அல்ல 2 அல்ல 1 மாதம் அல்ல. இது ஒரு HR ஹியூமன் ரிசோர்ஸ் என்று அந்த திட்டத்தில் ஆண்டுதோறும் செய்யணுங்க. ஆண்டு முழுவதும் எந்த நாடு செய்கிறதோ அந்த நாடு வல்லமை படைத்த நாடாக, வல்லரசு நாடாக விரைவில் வரும். அப்படி வந்தவர்கள் தான் இன்னைக்கு அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா. இன்னைக்கு சீனா நம்பர் 1 சீனா. நாம் புரிந்து கொண்டோமா? நமது இளைஞர்கள் புரிந்து கொண்டார்களா? இந்த வீடியோவை பார்க்கின்ற நண்பர்கள் புரிந்து கொள்வார்களா? இந்த வீடியோவை அரசாங்கத்தின் காதுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போமா? நான் சொன்னதில் தவறு இருக்கிறதா? தவறு இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. தவறு இருந்தால் எவ்வளவு நீண்ட கமெண்ட் ஒன்றாலும் போடுங்க. உங்களுக்கு விடையளிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். திறமை என்பது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, மனித வளம் என்பது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டின் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு, மாநிலத்தின் வளர்ச்சிக்கு, இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. இது புரிந்து கொண்டோரெல்லாம் வெற்றி பெற்றார்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் தோல்வி அடைந்தார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? நான் புரிந்து கொண்டேன். நான் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. இது போன்ற பல்வேறு வீடியோக்களை நான் உங்களுக்கு தொகுத்து கொண்டு கொடுக்கின்றேன். எனக்கு இந்த யூடியூப் சேனல் தொடர்பான ஆதரவை நீங்கள் நல்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அண்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.